சிவன் கையில ஏன் எப்போதும் ஒரு மண்டையோடு இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது அலங்காரம் இல்லை, அது ஒரு சாபம். உலகத்தையே காக்கிற சிவபெருமானுக்கே பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தது. ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. நானும் சிவனும் தான்னு ஆணவத்தில் திமிரு பிடிச்சு அலைஞ்சார். அந்த ஆணவத்தை அழிக்க சிவன் பைரவர் அவதாரம் எடுத்து தன் நகத்தாலேயே அந்த 5வது தலையை கிள்ளி எறிஞ்சார். ஆனால் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. பிரம்மா ஒரு பிராமணர். அவரை கொன்றதால சிவனுக்கு பிரம்மரத்தி தோஷம் பிடிச்சது. வெட்டின அந்த மண்டையோடு சிவனின் கையிலேயே ஒட்டிக்குச்சு. எவ்வளவு உதறியும் கீழே விழல. அந்த மண்டையோடு சிவனின் உணவையெல்லாம் தின்று தேர்த்தது. 12 வருஷம் பிச்சைக்காரன அலைஞ்சார் சிவபெருமான். இறுதியாக காசிக்கு வந்தப்போ அன்னபூரணி தாயார் பிச்சை போட்டாங்க. அந்த தாய் அன்பில் மண்டையோடு தானாக கீழே விழுந்தது. கடவுளுக்கே கர்மவிடை உண்டுங்கிறது தான் இந்த வரலாறு. ஓம் நம சிவாய. மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நமது பக்திபாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.